اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله. قد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழும் முஃமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நோன்பு நோட்டு நிலைமையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட பாவச் செயல்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கியிருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் நோம்பின் மூலமாக எங்களை அவருடைய பொருத்தத்தை பெற்ற, அவருடைய நெருக்கத்தை பெற்ற, அவருடைய அன்பை அடைந்து கொண்ட நல்லடியார்களை ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறான ஒரு அமலை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். நிச்சயமாக இது அல்லாஹ் எங்களை சிரமப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது எங்களை கஷ்டத்தில் போட வேண்டும், எங்களை பசியில் போட வேண்டும், அல்லது எங்களை தாகிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இதனை ஏற்படுத்தவில்லை. இந்த சிறிய தியாகத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய உணவுகளையும் பானங்களையும் கவிழ்ந்து கொள்வதன் மூலமாக அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய அன்பையும் பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான எல்லாம் நல்லடியார்களே, இந்த சங்கையான மாதத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு, அவனை நாங்கள் நெருங்குவதற்கு, விதமான சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நிறைய அமல்களை வச்சிருக்கின்றான். அதிகமான அமல்கள், தொழுகையை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கின்றான், ஜிக்ர்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான், குர்ஆன் திலாவத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான், இது போன்ற தர்மங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான், சதகாக்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த சொல்லப்பட்ட அமல்களை நாங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் உறுதியான நம்பிக்கை வைக்க முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. அந்த அமல்களிலே ஒரு முக்கியமான ஒரு அமல் தான் சொன்ன அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் சதகாக்களை வாரி வாரி வழங்குவது, தர்மம் கொடுப்பது. இந்த சதகாக்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ரமலானுடைய மாதத்திலே இது விசேஷமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதகாவுடைய விடயத்திலே அவர்கள் சூறாவளியை விட வேகமாக தர்மம் செய்வர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த தர்மத்தை பற்றிய சிறிய ஒரு விளக்கத்தை நாங்கள் இந்த குத்பா பிரசங்கத்தை பார்த்துக் கொள்வோம். நிச்சயமாக இந்த சதகாவை, இந்த தர்மத்தை எங்களுக்கு இரண்டு முறைகள் கொடுக்கலாம். ஒன்றிருக்கின்றது பகிரங்கமாக அனைவர்களுக்கும் தெரியக்கூடிய அமைப்புல நாங்கள் அவைகளை நிறைவேற்றுவது, அதுக்கும் மார்க்கத்தில் எவ்வித தடையும் கிடையாது. இன்னொன்று இருக்கிறது, அந்த சதகாவை நாங்கள் மறைமுகமாக இரகசியமாக யாரு கொடுத்தது எவரு கொடுத்தது என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் மறைமுகமாக செய்வது. சங்கையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரண்டு முறைகளிலும் சிறந்ததுதான், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை பற்றி கூறும் பொழுது, இன் துப்து ஸதகாத்தி ஃபனிம்மா ஹிய, நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக அனைவர்களுக்கும் விளங்கக்கூடிய விதத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது நிச்சயமாக நல்லதாக ஆகிவிட்டது, சிறந்ததாக ஆகிவிட்டது. இதே போன்ற
இருந்தால், ரகசியமாக அந்த தர்மத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றிருந்தால் அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த தர்மம் செய்வதன் மூலமாக, சதகாக்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்னொரு குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி வன்-நஹாரி சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். தர்மம் செய்பவர்கள் இரவு பகலாக இரகசியமாகவும் பரகசியமாகவும் அந்த தர்மத்தை கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. கியாமத்துடைய நாளையில் அந்த கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய அமளிது மொழிகளை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அச்சம் தீர்வர்களாக இருப்பார்கள், கவலையற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதம் சதகாவுடைய மாதம் என்பதை நாங்கள் விளங்கி வச்சிருக்கின்றோம். ஆனால் அந்த சதகா என்பதை பகிரங்கமாக கொடுக்கலாம், இரகசியமாக கொடுக்கலாம். நாங்கள் இன்றைய ஃபத்வா பிரசங்கத்தில் இரகசியமாக இந்த சதகா கொடுப்பதின் மூலமாக கிடைக்கும் பிரயோஜனங்கள், அதனால் இப்படியான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறும்பொழுது சொன்னார்கள், வலது கை கொடுத்த தர்மம் இடது கை தெரியாத அளவுக்கு யார் தர்மம் கொடுக்கின்றாரோ, அதாவது இரகசியமான முறையில், யாரும் அறியாத முறையில், மறைவான முறையில் யார் தர்மம் கொடுக்கிற பழக்கம் உள்ளவராக இருக்கின்றாரோ, கியாமத்திலே நாளையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு தன்னுடைய அர்ஷுக்கு கீழால் நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். சங்கையான அல்லாஹ்விலே கியாமத் நாள் என்பது ஒரு பயங்கரமான ஒரு கட்டம், யாருமே அதிலே தப்பிவிட முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரகசியமாக தர்மம் செய்பவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது, வலது கையால் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு யார் தர்மம் செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் அந்த கியாமத்தின் நாளுடைய அமளி துமளிகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நிழல் வழங்குவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அதிலே முதலாவது ஒரு மனிதர் தான் ஒரு ஏழை மனிதர் மக்களிடம் போய் மக்களிடம் போய் உதவி கேட்கின்றார். ஒரு ஏழை மனிதர் மக்களிடம் போய் உதவி கேட்கின்றார். ஆனால் அந்த மக்களும் அந்த மனிதருக்கு உதவி செய்யாமல் அவர்கள் துரத்தி விடுகின்றார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அந்த ஏழை மனிதரிடம் சென்று யாருக்கும் தெரியாத முறையில், அந்த கூட்டத்தில் இருந்த அந்த மக்கள் இருந்த ஒரு மனிதர் அந்த ஏழை மனிதரிடம் சென்று, அந்த உதவி கேட்டு வந்த மனிதரிடம் சென்று யாருக்கும் தெரியாத முறையில் அவர் கொடுக்கிற தர்மத்தை பகிரங்கப்படுத்தாமல், வெளிப்படுத்தாமல், யாரும் அறியாத விதத்தில் அந்த ஏழை மனிதனுடைய சேவையை நிறைவேற்றி வைக்கின்றாரே, இவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சங்கையான அல்லாஹ்விலே நாங்கள் மறைமுகமான முறையில் தர்மங்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இதே போன்றுதான் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸதகத சிர்ரி துத்ஃபிஉ கதப ரப்பி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறைமுகமாக இரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மங்கள் இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய கோப பார்வையை தணித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மம், மறைமுகமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மம், இது பகிரங்கமாக கொடுக்கப்படக்கூடிய தர்மத்தை விட 70 மடங்கு நன்மையால் பெரியது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார். அந்த அடிப்படையில் சங்கையான அல்லாஹ்விலே நாங்கள் இந்த காலத்தை பார்க்கின்றோம். உண்மையில் தர்மம் செய்வது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அந்த தர்மத்துக்குள் முகஸ்துதி கலந்து விட்டது, புகழ் கலந்து விட்டது. பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய அந்த பதவிகள், எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்தப்படுமோ அந்த பதவிகளிலே நான் ஒரு உறுப்பினராக ஆக வேண்டும், அந்த தலைமைத்துவத்தை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லது மக்களுடைய பார்வையில் நான் ஒரு தனவந்தன் என்று பெயர் வாங்க வேண்டும், நான் முழு உலகத்தையும் மக்களுக்கு மத்தியிலே பேரெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தர்மம் செய்வதும் இல்லை என்று இல்லை. சங்கையான அல்லாஹ்விலே அதுக்கென்று சொல்லி நாங்கள் பகிரங்கமாக தர்மம் செய்யக்கூடாது என்று அர்த்தத்துக்கு வந்துவிடக் கூடாது. பகிரங்கமாக சதகா செய்யலாம், அது எந்த தடையும் கிடையாது. ஆனால் பகிரங்கமாக சதகாக்கள் செய்யும் பொழுது எங்கள்
இஹ்லாஸை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதுதான் ஆக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அலி இப்னு ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தர்மம் செய்வர்களாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி தர்மம் செய்வார்கள் என்றால், இரவு நேரங்களில் நடுநிசிகளில் ஒரு ஏழை குடும்பத்துக்கு தேவையான அனைத்து சாமான்களையும் பொதியில் ஏற்பாடு செய்து யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நடு இரவிலே போய் அந்த ஏழையின் வீட்டு வாசலில் வைத்து வந்து விடுவார்கள். அதிலே எழுதப்பட்டிருக்கும், இந்த தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இது ஹலாலானது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யாரு தர்மம் கொடுத்தது என்று பதிவு செய்யப்பட்டிருக்க மாட்டாது. இப்படியான ஒரு வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த பகுதிக்கு அவர்கள் இந்த தர்மத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த பகுதி மக்கள் அந்த தர்மத்தை கொடுத்தவருக்காக வேண்டி அதிகமான துஆக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சங்கையான அல்லாஹ்வினடியார்களே, அலி இப்னு ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த பொழுதுதான் தெரிய வருகின்றது, அவர்களுடைய செலவிலே 100 குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிற விடயம் அப்பொழுதுதான் தெரிய வருகின்றது. எனவே சங்கையான அல்லாஹ்வினடியார்களே, இப்படியான முறையில் முன்னோர்கள் தர்மம் செஞ்சிருக்கின்றார்கள். யார் தர்மம் கொடுத்தது என்று தெரியாத அளவுக்கு மக்களுடைய ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் நாங்கள் இரண்டாவது அமீருல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அப்படியான ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டேன். அவர்கள் இரவு நடுநிசியிலே வீட்டிலிருந்து வெளியிலே செல்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு தப்பெண்ணம் ஏற்பட்டது. இவர் ஏன் இந்த நடு இரவிலே வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்? ஏதாவது பாவம் செய்ய போகிறாரோ என்ற ஒரு தப்பெண்ணம் எனது கல்வியில் ஏற்பட்டது. அப்பொழுது அடுத்த நாள் காலையிலே நான் பார்த்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரவிலே ஒரு வயதான பெண்ணுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். நோயான வயதான ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து ஹிதமத்துகளை, எந்த அளவுக்கு கேட்டால் அந்த பெண்ணுடைய கழிவுகள் உட்பட, அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருள்கள் உட்பட அனைத்தையும் சுத்தம் செய்து அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து வந்தவர்களாக அந்த இரவிலே இருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் அந்த பெண்ணிடம் சென்று இதை பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் இவ்வாறு தான் கூறினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை பார்த்து சொன்னார்கள், நீ மக்களை பற்றி, அமீருல் முஃமினீன் அவர்களை பற்றி உனது மனதிலே தப்பெண்ணம் நீ வைத்துக் கொண்டிருந்தாய். இதுக்கு பின்னாலும் அவ்வாறான தப்பெண்ணத்தை நீ வைப்பியா என்று தன்னுடைய நஃப்ஸை அவர்கள் அங்கே நோவினை செய்து கொண்டார்கள். சங்கையான அல்லாஹ்வினடியார்களே, யாரு? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கும் தெரியாத முறையில், இரகசியமான முறையில் அந்த நோயாளி தாயினுடைய ஹிதமத்துகளை செய்துவிட்டு வருகின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதாக இருந்தது. இதே போன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு மாணவர் இருந்தார்கள். உஸ்தாதுடைய எல்லா ஹிதமத்தையும் செய்து கொடுப்பார். அதே போன்று தன்னுடைய உஸ்தாதிடம் இல்மையும் கற்றுக்கொள்வோராக இருந்தார். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கின்றார்கள், அந்த மாணவரை வகுப்பிலே காணோம். இல்மை படிப்பதற்கு அந்த மாணவனை வகுப்பிலே காணோம். அதுக்கு பின்னர் அந்த மாணவனை பற்றி விசாரித்த பொழுது அவர் ஒரு இடத்திலே சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்தி வருகின்றது. ஏன் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அவர் ஒரு நபரிடமிருந்து 10,000 தீனார்கள் கடன் எடுத்திருக்கின்றார். அந்த கடனை உரிய நேரத்தில் கொடுக்காததன் காரணமாக கடன் கொடுத்தவர் அவரை அங்கே சிறைபிடித்து வைத்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரகசியமான முறையில், யாருக்கும் தெரியாத முறையில் அந்த கடன் கொடுத்தவரை அணுகி அவரிடம் சென்று, இதோ இந்த 10,000 தீனார்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வாலிபரை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள், இந்த 10,000 தீனாரையும் யாரு தந்தார் என்று யாரிடமும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருகின்றார்கள். அதுக்கு பின்னால் அந்த மாணவர் விடுதலையாகி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வகுப்பிலே பாடத்திலே கலந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களை ஒரு நாளும்
நான் பாடத்திற்கு காணவில்லை, எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டபொழுது, இல்ல நான் ஒரு கடன் விஷயமாக சிறைபிடிக்கப்பட்டிருந்தேன். யாரோ ஒரு மனிதர், இனம் தெரியாத ஒரு மனிதர் வந்து என்னுடைய கடன் தொகையை செலுத்தி என்னை விடுவிக்குமாறு கூறிவிட்டு போயிருக்கிறார். அப்பொழுது அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டார்கள். என்னால் அந்த வாலிபருக்கு தெரியாதே இந்த உதவியை அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் செய்தார்கள் என்பதற்கு தெரியாது. அவர்கள் எப்போது மரணிக்கின்றார்களோ மரணத்துக்கு பின்னால் தான் தெரிந்து கொள்கின்றார்கள், என்னுடைய உஸ்தாது தான் எனக்கு அவ்வாறு உதவி செய்திருக்கிறார் என்பதை அந்த வாலிபர் வழங்கிக் கொள்கின்றார். எனவே சங்கையார் எல்லாம் நல்லடியார்களே, நிச்சயமாக தர்மங்கள் செய்ய வேண்டும். தர்மங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் வசதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பது எந்த நிபந்தனையும் கிடையாது. எல்லோருக்கும் இந்த மறைமுகமான சதகாக்களை செய்யலாம். நாங்கள் அதற்காக திட்டம் போட்டு எங்களுடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகையை அதுக்கென்று நாங்கள் ஒதுக்கி நாங்கள் அந்த தர்மங்களை செய்யும் பொழுது அதனால நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றது. யாரும் நாங்கள் பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடன் என்ற பெயரை நாங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த ரகசியமான தர்மத்தை செய்துவிட்டு அல்லாஹ்வுடன் துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த தர்மத்தை எனக்கு மறக்க செய்துவிடு, எனக்கு மறக்க செய்துவிடு, கியாமத்துடைய நாளில் எனக்கு நீ ஞாபகப்படுத்திவிடு. அந்த அளவுக்கு நாங்கள் ரகசியமான சதகாக்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். இல்லை அல்லாஹ் நல்லா நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தர்மம் என்ற பெயரிலே இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஏழைகள் இழிவுபடுத்தப்படுகின்றார்கள். ஏழைகள் இரண்டாம் கண் கொண்டு பார்க்கப்படுகின்றார்கள். ஏழைகளை வந்து கேவலமாக மதிக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கையன் எல்லாம் நல்லடியார்களே, அது கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக பகிரங்கமாக தர்மம் கொடுக்க கூடாது என்பது அர்த்தமல்ல. நாங்கள் அந்த தவறுகளை சீர்திருத்திக் கொண்டோம் என்றால் தாராளமாக பகிரங்கமாக சதகா கொடுக்கலாம். ஜக்காத் அது எப்படியும் பகிரங்கமாக தான் கொடுக்கப்பட வேண்டும். சதகாக்களையும் பகிரங்கமாக கொடுக்கலாம் மற்றவர்களை ஆசாரம் கொள்வதற்காக வேண்டி. ஆனால் அவைகளில் இப்படியான கெட்ட குணங்கள் சேர்ந்து கொண்டிருந்தால் சங்கையான் எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்கள் ஒரு தர்மத்தை கொடுத்துவிட்டு பகிரங்கமா ஒருவருக்கு ஒரு தர்மத்தை கொடுத்துவிட்டு அதனை அவருக்கு நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். அதனை சொல்லி காட்டி அவரை நோவினைப்படுத்த வேண்டாம். அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய சதகாக்கள் அனைத்தும் வீணானதாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இரகசியமாக நாங்கள் சதகாக்களை கொடுப்பதன் மூலம் முகஸ்துதியை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். சில நேரம் நாங்கள் மறைமுகமான சதகாக்களை கொடுத்ததின் காரணமாக எங்களுடைய அந்த உதவியால் ஒரு மனிதர் அவர் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு, அவர் இப்பொழுது பெரிய அந்தஸ்து இருப்பாரு, பெரிய பெரிய பதவிகள் இருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த நிலைமைக்கு வருவதற்கு நான் தான் காரணம் என்பதற்கு தெரியாது. சில நேரம் அவர் என்னை கணக்கெடுக்காமல் இருக்கலாம், சில நேரம் அவர் எனக்கு சலாம் சொல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது கூட நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏன்? எனது நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பது. நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியனாக மாற வேண்டும். பகிரங்கமான சதகா கொடுப்பதன் மூலமாக எல்லா விதமான விடயங்களும் சீராகும் என்றிருந்தால் நாங்கள் இரகசியமான சதகாக்கள் கொடுப்பதன் மூலமாக அதை விட பன்மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான். முகஸ்துதி விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இதே போன்று மற்றவர்களை இழிவான கண் கொண்டு பார்க்கிற தன்மையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இதே போன்று பதவி ஆசை, இதே போன்று பெரிய அந்தஸ்து ஆசை, புகழ் ஆசை எல்லாம் அதன் மூலமாக இல்லாமல் போய்விடுகின்றது. ஏழைகளும் சந்தோஷப்படுவார்கள். சங்கையான் எல்லாம் இல்லையார்களே, இந்த இரகசியமான முறையில் தர்மம் கொடுப்பதற்கு சில முறைகள் இருக்கின்றது. அவைகளை நாங்கள் திட்டம் போட்டு செய்ய வேண்டும். ஒரு இடத்தை ஒரு கடைக்கு ஒரு சகோதரர் செல்கின்றார். அந்த கடையில போய் யாரெல்லாம் உங்களுக்கு கடன் தர வேண்டும் என்று அந்த லிஸ்டை கேட்கின்றார். அப்பொழுது அந்த கடைக்காரர் ஒரு லிஸ்டை எடுத்து கொடுக்கின்றார். இவரு இன்ன நபர் இத்தனாயிரம் ரூபாய் எனக்கு காசு தர வேண்டும், இவ்வளவு சாமான் எடுத்திருக்கின்றாரு, ஆனால் அவரால் அதை தந்து கொள்ள முடியாது, அவர் குடும்ப சுமையுள்ளவராக இருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த சகோதரர் என்ன செய்கிறார் என்றால் அந்த எல்லா காசையும் கட்டி முடிக்கின்றார். எல்லாத்தையும் கட்டி முடித்து விட்டு எந்த நபர் அந்த கடன்காரனாக இருக்கிறாரோ அவருடைய டெலிபோன் நம்பரை எடுத்து கால் பண்ணி சொல்கின்றார், நீங்கள் இந்த கடைக்கு எவ்வளவு கடன் கொடுக்க இருக்கின்றீர்களா, அந்த எல்லா கடனும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்பொழுது அவர் கேட்கின்றார், நீங்கள் யார், நீங்க எப்படி அதை செய்வீர்கள்?
என்று கேட்டபொழுது நான் யார் என்பது உங்களுக்கு அவசியம் கிடையாது, உங்களுடைய கடன் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் சங்கையான நல்லடியார்களே, இதுல ஒன்று இருக்கின்றது, தர்மம் கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்கிறது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஏழையினுடைய மனதிலே ஆனந்த கண்ணீர் உண்டாகும், சந்தோஷப்படுவாரு, அவருடைய மான மரியாதை அங்கே பாதுகாக்கப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், சிலருக்கு சல்லி அதிகம் என்றதுனால சல்லி அப்படியே வீசுகின்றார்கள், திருமண வைபவங்கள்ல சல்லியை வீசுகின்றார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியாது, அவருடைய காலடியிலே வறுமை காத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. சங்கையா நல்லா மனிதர்களே, சிலர் வீட்டு வாசல்களே அந்த ஏழைகளை போலியில் வைத்து அங்கே பார்சல் கொடுக்கின்றார்கள், வீடியோ பண்ணுகின்றார்கள், பேஸ்புக்ல போடுகின்றார்கள், யூடியூப்ல போடுகின்றார்கள், தன்னுடைய என்னென்னலாம் இருக்கின்றதோ எல்லாத்தையும் போட்டு தனக்கு பேர் சேர்க்கின்றார்கள். சங்கையா நல்லடியார்களே, இது நிச்சயமாக இஹ்லாஸாக இருக்க முடியாது. ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்றால் அந்த ஏழைகளுடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய மனதிலே வருகின்றது, ஒரு ஏழைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்றால், நான் தனவந்தனாக இருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, என்னுடைய கௌரவம், என்னுடைய குடும்ப பலம் எல்லாம் நான் பார்க்க கூடாது. நான் அந்த ஏழையின் காலடிக்கு செல்ல வேண்டும், அவரை சென்று அவரை நாங்கள் மகிழ்விக்க வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏழையை வீட்டு வாசலுக்கு கொடுக்கிறத விட அந்த ஏழையின் காலடிக்கு சென்று நாங்கள் கொடுக்கிறதுனால சங்கையா நல்லா நல்லடியார்களே, அதுதான் உண்மையான தர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சங்கையா நல்லா நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் நல்ல சந்தர்ப்பம். இப்படியானவர்கள் நீங்கள் தேடி பாருங்கள், அவர்களை தேடி ஆராய்ந்து அவர்களை எடுத்து விசித்தெடுத்து நாங்கள் யார் கொடுத்தது என்று தெரியாத அளவுக்கு அந்த தர்மங்களை நாங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோப பார்வை எங்களை விட்டு தனியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரகசியமான சதகாவின் மூலமாக, இந்த ரமலானிலே நாங்கள் இரகசியமான சதகாக்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களை அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅூது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد، فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه، من يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فقد ضل وغضى. اما بعد، فاني اوصيكم نفسي اولا بتقوى الله، واحذركم يوما عبوسا قمطريرا. اعوذ بالله من الشيطان الرجيم. ان الله وملائكته يصلون على النبي، يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وازواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: ارحم امتي بامتي ابو بكر، واشهدهم بامر الله عمر، واصدقهم حياء عثمان، واقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم، وفاطمه سيده نساء اهل الجنه، والحسن والحسين سيد الشباب اهل الجنه رضي الله تبارك وتعالى عنهم، وحمزه اسد الله واسد رسوله صلى الله عليه وسلم رضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة
لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم أيد الإسلام وأنصاره، وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أكبر، والله يعلم ما تصنعون.